இப்ப என் உடம்புக்கு முடியல. அடிக்கடி நெஞ்சு வலி எல்லாம் வருது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஏய் அப்பா, இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ரகுராம், நீ என் மேல எவ்வளவு மரியாதையும் பாசமும் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு. நீ இவளை பார்த்துக்கணும். சிவரஜினியை மட்டும் கைவிட்டுறாதப்பா. எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்ற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னொரு தாய் வழியா கிடைச்ச தங்கச்சியா நீ இவளை பார்த்துக்கணும். பத்மாவை எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி உன் தங்கச்சி சிவரஞ்சனியை பார்த்துக்கணும். பத்மாவுக்கு நீ என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்யறியோ அது எல்லாமே சிவரஞ்சனிக்கே செய்யணும். ஒரு அண்ணனா சிவரஞ்சனிக்கு எந்த குறையும் இல்லாம ஒன்று விடாம செய்யணும். நான் இல்லாத குறை தெரியாம இவளை நீ பார்த்துக்கணும். நீ எனக்கு ஒரு மகனா செய்ய வேண்டிய கடமையில, நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில, இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமையில நீ எந்த குறையும் வைக்கல. அதே மாதிரி இவளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலையும் எந்த குறையும் வச்சிடாம கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். எனக்கு இங்க இருக்கிற குடும்பத்தை பத்தியோ சிவரஞ்சனி உன் தங்கச்சின்றத பத்தியோ யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் இந்த சத்தியத்தை கேட்கல. நீ சத்தியத்தை பண்ணுனா நான் நிம்மதியா இருப்பேன். அப்பா, சிவரஞ்சனிய என் தங்கையா நினைச்சு நான் பாத்துக்கிறேன்பா. எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இது சத்தியம்பா.